இந்த லைஃப் பார்ட்னர் தெரிவு செய்கிற நேரம் நிறைய விஷயங்களை ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் அந்த வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்குற போதே சில எக்ஸெப்ஷன்ஸ், விதிவிலக்குகள் நிச்சயமாக இருக்கும். 10 விஷயங்கள் எதிர்பார்ப்போம், அதில் 7 விஷயங்கள் தான் ஓகேயாக இருக்கும். நிச்சயமாக 10 விஷயம் ஓகேயாக இருக்காது, 6 ஓகேயாக இருக்கும். அது ஓகே பண்ணப்படணும். 10 ஒரு நாளும் ஓகேயாக இருக்காது என்பது பெரிய ஒரு ரியாலிட்டி. ஸோ அந்த வகையில் உதாரணமாக சில விஷயம் மெண்டேட்டாக இருக்கும். உதாரணமாக இந்த மென்டல் ஹெல்த்துன்றது கண்டிப்பாக அதை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. பரவாயில்ல, நானும் கொஞ்சம் மென்டல் கேஸ் தான், அதனால் அவங்க இருந்தால் 100 நாளாக 100 ஒளிக்கு மேல் ஒளியாக பிரகாசுக்கு மேலே பிரகாசமாக இருக்கணும். அந்த குடும்பம் குதூகலமான குடும்பமாக இருக்குமா? அங்கே நல்லறத்தை பார்க்கலாமா? அந்த வாழ்வு மணக்குமா? அது பயங்கர கசக்கிற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். எக்கானமி எடுங்க, எக்கானமி பார்க்கப்படணும். அதாவது குறிப்பாக கணவனுடைய தொழில் என்ன, வருமானம் என்ன, ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வாழ்வாதாரம் அவரிடம் இருக்கிறதா என்பது பார்க்கப்படணும். ஆனால் சில போது அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. அதை விட ப்ளஸ் விஷயங்கள் நிறைய இந்த பக்கமாக இருக்கும். எந்த அளவுண்டா, பொண்ணுடைய வாப்பா யோசிப்பார், இல்லை நான் அந்த பையன் நல்ல பையன், அவன் ரொம்ப ஹெல்த்தியான ஆள், மென்டலி ஓகே ஆனால், சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குது, நல்ல எடுக்கேட்டட், நல்ல பையன், தொழில் இல்லை, நோ ப்ராப்ளம், நான் தொழில் கொடுக்குறேன் என்ற நிலைப்பாட்டுக்கு வரலாம். இது அவ்வளவு ப்ராக்டிக்கலாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடாது மார்க்கம் சொல்லவில்லை. இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ளப்படுகிற போதுதான் அந்த வாழ்க்கை அழகான வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. நேற்று நாம் இந்த பர்பஸ் ஆஃப் நிக்காஹை பற்றி பேசினோம். நிக்காஹுடைய நோக்கங்கள் என்ன என்று பேசினோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் குழந்தை பாக்கியம். அப்போ ஆணோ பெண்ணோ குழந்தைகளை பெற்று எடுக்கக்கூடிய அந்த தன்மை அவரிடம் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது எந்த வகையிலும் மார்க்க கண்ணோட்டத்தில் பிழையானது அல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல போது விவாகரத்து, டிவோர்ஸ் இடம்பெறுவதற்கான காரணங்களில் ஒன்றாக எது அமைந்து விடுகிறது? இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கலாவை பொருந்தி கொண்டு சந்தோஷமாக நிறைவாக மனநிறைவாக வாழ்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பெரிய விஷயம். ஆனால் சிலரை பொறுத்தவரை அதை தாங்கிக் கொள்கிறாங்க இல்லை, அதை பொறுத்து கொள்கிறாங்க இல்லை, அவர்கள் வேறு நிலைப்பாட்டுக்கு வராங்க. என்ன காரணம்? அவர்களை பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பார்வை உள்ளவர்கள், குறிப்பாக குழந்தை பாக்கியம் இன்றியமையாது, கட்டாயம் இந்த திருமணத்துக்கூடாக எனக்கு குழந்தை கிடைக்கணுன்ற உறுதியான நிலைப்பாட்டில் கண்டிப்பாக இந்த பகுதியை பார்க்கணும். ரசூலோட ஹதீஸும் வழிகாட்டலும் அப்படி தான் இருக்குது. தஸவஜுல் வதூதல் வலூத் ஃபஇன்னி முகாசிருன் பிக்குமுல் உம்மம யௌமல் கியாமா. பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட பெண்களை தெரிவு செய்து திருமணம் முடியுங்கள். இப்போது அந்த ஹதீஸை கூட நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க வேண்டியிருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் அதை எப்படி மொழிபெயர்த்தோம்டா, தஸவஜுல் வதூதல் வலூத், குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட பெண்ணை தெரிவு செய்து திருமணம் முடியுங்கள் என்று தான் அந்த ஹதீஸை மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால் அந்த ஹதீஸில் வர அல் வலூதுன்றது பெண் பாலில் வரல, அது ஆண் பாலில் வரும், இல்லை பொதுப்பாலில் வந்துருக்குது. புரிஞ்சதா? அது பெண் பாலில் வரல, மேல் ஃபீமேல் என்ற டிஃபரன்ஸ் இல்லாமல் அது கொமன் பாலில் தான் வந்திருக்குது. எனவே நாம் அதை எப்படி மொழிபெயர்க்கணும்னு சொன்னால், பிள்ளை பாக்கியம், பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியுள்ள வாழ்க்கை துணையை, அன்புள்ளம் கொண்ட வாழ்க்கை துணையை தெரிவு செய்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். இல்லாத போது நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை கசக்கிற நிலைமை வரும். அதே போல இதுவும் ஒரு முக்கியமான வழிகாட்டல். பேசிக்கலி திருமணத்தின் போது வரவேற்கத்தக்க விஷயம் என்னென்னா, திருமணம் முடிக்கக்கூடிய அந்த ஆணோ பெண்ணோ ஏலவே திருமணம் முடிக்காதவர்களாக இருக்க வேண்டும். ஆணோ பெண்ணோ ஏலவே திருமணம் முடிக்காதவர்களாக இருக்க வேண்டும். இதை கூட எப்படி மொழிபெயர்க்கிறேன்னு சொன்னால், இல்லை அந்த ஆண்கள் தானே டொமினன்ஸ், கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும். அப்போ இவர் அதாவது கற்பும் இந்த கன்னித்தன்மையும் யாரோடு மட்டும் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு? பெண்களோடு மட்டும். இவருக்கு அப்படி இல்லை. ஆம்பளையா அவன் சேத்த கண்டா மிதிப்பான், தண்ணியை கண்டா கழுவான். பொம்பளை தான்
ரொம்ப கவனமாக விழிப்பாக இருக்கணும். இது இஸ்லாம் இல்லை. கன்னித்தன்மை ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. கற்புடைமை ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. எனவே பேசிக்கலி திருமணத்தின் போது, குறிப்பாக ஆரம்ப திருமணத்தின் போது இந்த அம்சமும் கவனித்துக் கொள்ளப்படுவது எதற்கு துணை புரியும்? எதற்கு? இந்த குதூகலமான குடும்ப வாழ்க்கைக்கு, நல்லறத்துக்கு துணை புரியும். ஆனாலும் விதவை பெண்களை திருமணம் முடிப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள், உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள், அதற்குரிய வெகுமதிகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இப்போ எனக்குள்ள பிரச்சனை என்னடா, ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு அடுத்த பக்கத்தையும் சொல்லிட்டு தான் போக வேண்டியிருக்குது. இல்லாட்டி அடுத்த கேள்வி கேட்பீங்க. இப்போ உங்கள் பேச்சை பார்த்தா விதவைகளுக்கு வாழ்வழிக்க கூடாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுதான்னு கேட்டுருவீங்க. ஏண்டா சில அப்படி புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சமுதாயத்தில். எனவே கொஞ்சம் இப்படியான பப்ளிக் ஃபோரம்களில் பேசும்போது அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்து இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சு கொள்ளுவாங்க என்று நாமளே யோசித்து அடுத்தடுத்த வசனங்களையும் சொல்ல வேண்டியிருக்குது. ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் தான் இது, மென்டல் எக்ஸசைஸ். ஓகே, ஏன் இதை கடைசா போட்டிருக்கீங்கன்னா நம்ம கடைசா தானே இதை பார்ப்போம். இது ரிலீஜியஸாக இருக்கணுன்ற விஷயம். ஆமாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹெல்த்தையும் பார்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்து, மென்டல் ஹெல்த்தை பார்த்து, சோஷியல் ஆஸ்பெக்டையும் பார்த்து, எக்கனாமியையும் பார்த்து, எல்லா விஷயத்தையும் பார்த்து ஃபைனலாக எப்படி தீனுடைய அமைப்பில் உள்ள பிள்ளையா? நம்ம ஊரில் அப்படி தான் கேட்பாங்க. அப்படின்டா எப்படி பையன் 5 வக்தம் தொழுவானா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் ஒன்று சொல்லுவான், நல்ல பிள்ளை, ஜும்மாவை மிஸ் பண்ணவே மாட்டான். அப்போ பரவாயில்ல, தொழுவான், தெரியாதா, யங் பாய் கொஞ்சம் பொடுப்போக்காக இருப்பான், அவ்வப்போது தொழுவான், அப்போ நல்ல பிள்ளைன்னு தீர்மானிப்பாங்க. ஆனால் இஸ்லாமிக்கலி குடும்ப வாழ்வு வெற்றிகரமாக அமைய, நாம் எதிர்பார்க்கிற நல்லறமாக அமைய இன்றியமையாத விஷயம்தான் இந்த விஷயம். நாம் மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுக்கலாம், கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், டொலரேட் பண்ணலாம். ஆனால் இந்த விஷயம்தான் பல போது நமது வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நச்சுத்தன்மை கொண்ட வாழ்க்கையாக மாற்றுகிறது என்ற இந்த தன்மை இருந்தால், ஒருவர் ரிலீஜியஸாக இருந்தார், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருந்தார், மார்க் அடிப்படை நான் வாழ வேணும் என்ற தன்மை இருந்தால் ரொம்ப சிம்பிள் ஹேண்ட்லிங். இல்லற வாழ்வில் இனிதே நுழைய உங்களை அன்புடன் வரவேற்கிறது லைஃப்